அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈஸியா சாப்பிட்டா செய்யக்கூடிய ஒரு பன் தோசை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பன் தோசை பண்றதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இப்ப இந்த ரவையை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப்பு புளிக்காத கெட்டி தயிரா எடுத்துக்கோங்க. ரவையோட தயிரை சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நீர், தண்ணி, ரவை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பன் தோசைக்கு கூட சேர்க்கறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னரமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இப்போ அது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்க தேவையில்லை. இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமே இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடயே கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தலை கூடயே இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச ரவையை இன்னொரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ரவை வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பவுல்லையே நம்ம அரைச்ச ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. திரும்ப நம்ம அரைச்சி சேர்த்த ரவை கூடைய ஒரு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பன் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் வந்து ஒரு குழி கரண்டியாக வச்சுக்கோங்க. தாளிப்பு கரண்டி நல்லா அகலமாக குழி கரண்டியாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம கலந்து வச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு நல்லா 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா முட்டை உப்பி வந்தது மாதிரியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஈஸியாக சாப்பிட்டா குண்டு குண்டா பன் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.